சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவளோட எல்லா நகையும் வச்சாச்சு, பாத்துக்கோங்க. இதுக்காக தானே இத்தனை நாள் வாய்க்கழிய பேசிக்கிட்டு இருந்த. எடுத்துட்டு போ. பெரிய மனுஷன நீங்க, நியாயம் உங்களுக்கு புரியாம ஒண்ணும் இல்ல. என்ன பண்றது, சொல்றவங்க பேச்ச கேட்டு இவ்வளவு நாளா எனக்கு இத குடுக்காம வச்சிருந்தீங்க. என்ன பேச வச்சதே நீங்க தானே. வாய மூடு. இன்னுமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிட்டேன். போயிடுறேன். என்ன பெரிய மனசு பண்ணி கொடுத்ததுதான் கொடுத்தீங்க, கையில கொடுத்திருந்திருக்கலாம். உள்ள எங்க போற? இன்னுமே உனக்கு இங்க இடம் கிடையாது. வெளியே போ. அண்ணே பயப்படாத, எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இனிமே யாரும் இங்க இருக்க கூடாது. மாமா, கீர்த்தி மட்டும் பவித்ரா, நீ ஓரமா போமா. நீ பேசாத. யாருமே இங்க இருக்க கூடாது. எல்லாரையும் வெளியே போ சொல்லு. நீங்க எடுத்த முடிவு ரொம்ப கரெக்டா தான். நாங்க போறோம். இனிமே நாங்க இங்க இருக்க எங்களுக்கு எந்த துப்பும் இல்ல. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கட்டுமா? கீர்த்தியை பார்க்கறதுக்கு மட்டும் நான் வரலாமா? அவளையும் சேர்த்துதான் கூட்டு போக சொல்றேன். அவளை உங்க கூடவே வச்சு பாத்துக்கங்க. எதுக்கு கஷ்டம்? இல்ல கீர்த்தி, இது நீயா ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. அதோட சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் நீதான் அனுபவிக்கணும். நீதான் அனுபவிக்கணும். அன்னைக்கு நம்ம அப்பா வேணான்னு கத்துனானேன்னு ஒரு நாள் நீ நினைப்ப. அப்ப வா, இப்ப கிளம்பு. கிளம்புன்னு சொன்ன. மாமா. பவித்ரா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீ இதுல தலையிடாத. கீர்த்திய பார்க்க வரேன்னு திரும்பவும் இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவா. போதும், பண்ணதெல்லாம் போதும். இனிமே மனுஷனாவே இருக்க மாட்டேன். சரி, இப்ப நாங்க போறோம். ஆனா அந்த நகையோட அனுப்பிச்சா மட்டும் கணக்கு முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. வேற என்ன வேணும் உனக்கு? மரியாதையா தூக்கி போட்டதை எடுத்துட்டு ஓடி போடா. அட இருப்பா, சின்ன புள்ள மாதிரி பேசாத. இந்த வீடு கீர்த்தி பேர்ல எழுதி வச்சது தானே? அப்படி கேளு. அதுக்கு ஏன் காலத்துக்கு அப்புறம் தானே அது? இப்பவே வேணும்னா என்ன சொல்ல வர? என்ன சாக சொல்றியா? ஐயோ, என்னத்தா நீங்க? அவன் கேட்டதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணுமா? பா, முதல்ல எனக்கு தெளிவா பதில் சொல்லி முடிக்கட்டும். அண்ணே, அப்படின்னா உங்க காலத்துக்கு அப்புறம் இந்த வீடு கீர்த்திக்கு தானே? எதுவா இருந்தாலும் தெளிவா பேசிட்டா முடிஞ்சிரும். கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும்னு சொல்றது சரியாதான் போச்சு. சீதா, முதல்ல போக சொல்லு.
வரேனே. வரலாம் வேணாம். அப்படி சொல்லிட்டா எப்படி? எங்க வீட்ல தான் நீங்க இருக்கீங்க, அப்பப்ப வரதான் செய்வோம். வீட்டை எப்படி வச்சிருக்கீங்கன்னு பார்க்க வேண்டாமா? காலமே கெட்டு போய் கிடக்கு. கால வச்சலாம் பாரு. ப்ளீஸ் அத்தா, வாசுகி சும்மா தான் போயேன். என்னம்மா அவர் அவ்வளோ அசிங்கப்படுத்துற, நீயும் சும்மா இருக்க? சும்மா கிளம்பலடா, நகையோட தானே கிளம்புறோம். இனிமேதான் இருக்கு ஆட்டம். வா பாத்துக்கலாம். ம்